பகிச்சிருக்கலாம். வியானியாவே பகிச்சுக்கிட்டேன்னா எதை பகிச்சுக்கிச்சுக்கலாம்? வியன்யாவே பகிச்சுக்கலாமா? என்ன எழவு லாங்குவேஜாக பேசுது அது? க்யூட்டாமா? ஐயோ, மன்னிப்பு கேட்டுட்டு வாங்கிக்கோ. மல்லிப்பூவும் வேணாம், அல்வாவும் வேணாம். அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, போமாங்கிட்டு. மல்லிப்பூ எல்லாம் போய் உன் எஃப்ஜே கிட்ட கேட்டுக்கோ. அழுவையா? இப்படி தாங்க ஆரம்பிச்சு ஹர்ட் பண்ணிடுச்சு அவர் மாதிரியே அழுது காட்டுறேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஓகே, கொஞ்சம் நல்லா உத்து பார்த்தீங்களா? வியானா கிரிஞ்சு பண்ணும்போது அப்படியே நம்ம சாச்சனா மாதிரியே மாறிடுச்சு. எது சாச்சனாவா? இந்த ஆங்கிளில் தெரிலனா இந்த ஆங்கிளில் குனிஞ்சு காட்டுறாங்க, கொஞ்சம் நல்லா பாருங்க. சாச்சனா தானே? அதாங்க 1/4 கிலோ கறியை ஒரே தட்டில் வச்சு வழிச்சு நக்கிட்டு நான் வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியன் சொல்லிட்டு கதை விட்டுட்டு தெரியுமே, அப்படியே இருக்குல்ல. அந்த சென்டென்ஸ் தேவையில்லாத தான். சரி பரவாயில்ல விடு, சொல்லிட்டப்போ. இதில் விக்ரம் நிஜமாவே ஹர்ட் ஆகிட்டாரு. நம்ம அழுது சொல்லி காட்டுறாங்க. ஏற்கனவே யாரும் அழுது நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தார் எல்லாருக்கிட்டையும். இதில் க்யூட்டுன்ற பேரில் அவரை பேச முடியாமல் மியூட் பண்ணி விட்டுருச்சு. இப்போ அவர் அப்செட் ஆனதால் என்ன சொல்லணும்னு தெரில, பேச்சு வரல வாயில். அந்த கிரிஞ்சு வாயை வச்சுக்கிட்டு பேபேன்னு ஆட்டி